ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரூவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரிக் டிவிஷன். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரைனோமியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு என்கிட்ட. அந்த எக்ஸ்பிரஷனை ஒரு பைனோமியல் எக்ஸ்பிரஷன் வச்சு எப்படி டிவைட் பண்றதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சூத்திரம் பராவர்த்திய யோஜயேத், அதாவது டிரான்ஸ்போஸ் அண்ட் அப்ளை, மாத்தி அப்ளை பண்ணுங்க. இதே சூத்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ், பேஸ் டிவிஷன்ல அபவ் த பேசஸ் நம்பர் இருக்கும்போது டிவைட் பண்ண யூஸ் பண்ணும்போது இந்த சூத்திரம் தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சம்ஸ் போலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் சம் 12x square minus 8x minus 32 divided by x minus 2. ஓகே, இப்போ இங்க என்ன நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12x square minus 8x minus 32 வந்து டிவைட் பண்ண போறோம். எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா x minus 2 ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா டிரான்ஸ்போஸ் அண்ட் அப்ளை, அதானே நம்மளோட சூத்திரம். ஸோ என்னோட இந்த -2 இருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்பிரஷன்ல, இந்த -2வ மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அதோட சைனை சேஞ்ச் பண்ணி நான் மாத்திக்க போறேன். -2ஓட சைன் சேஞ்ச் பண்ணா என்னவாயிடும்? எனக்கு என்ன வரும்? +2 வருமா? ஸோ இந்த +2 மட்டும் கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஓகே. இங்க எனக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நான் இங்க கன்சிடர் பண்றேன்ல. அதனால என்ன ஆகுது? என்னோட லாஸ்ட் எக்ஸ்பிரஷனோட லாஸ்ட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பார்ட் வந்து என்னோட ரிமைண்டர் பார்ட் ஆயிடுது. அண்ட் இந்த 12x² - 8x இங்க எனக்கு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா? இந்த பார்ட் வந்து என்னோட கோஷன்ட்டோட பார்ட்டா மாறிடும். ஓகே. சேம். அப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, யூசுவலி நம்ம பேஸ் டிவிஷன்ஸ்லலாம் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே அந்த டிஜிட்ட இறக்கிடுவோம். ஆனா இங்க வந்து அல்ஜீப்ரிக் டிவிஷன்ல என்ன பண்ணணும்னா, நான் இங்க டிவைட் பண்றது வந்து மோனோமியல் எக்ஸால தானே டிவைட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் டிஜிட்ட வந்து எக்ஸால டிவைட் பண்ணிக்கிறேன். இங்க எனக்கு இருக்கிறது 12x² இருக்கு பார்த்தீங்களா? இந்த 12x² ஒரு எக்ஸால டிவைட் பண்றேன். அப்ப என்னவாயிடும்? 12x² டிவைடட் பை எக்ஸ் வந்து 12x. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி ஆன்சர் வந்து 12x எடுத்துக்கிறேன். இப்ப செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்க ஆன்சர்ல எனக்கு வந்திருக்க வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணி நான் ஒரு வேல்யூ எடுத்து வச்சிருக்கேன்ல, அதாவது +2 இங்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த +2வையும் இந்த 12xயும் நான் இப்ப வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். 12xயும் +2வையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 24x வருமா? இந்த +24xஅ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே. ஓகே. இப்ப என்கிட்ட இங்க இருக்கிறது -8x அண்ட் +24x. இத ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 16x கிடைக்குதா? எஸ். எனக்கு இங்க வந்து ஒரு 16x கிடைக்கும். இப்ப இங்க இந்த xஅ அகைன் நான் டிவைட் பண்றேன். அப்ப 16x டிவைடட் பை x பண்ணா +16. இங்க மைனஸ் வராது. ஸோ +16. 24x வந்து லார்ஜர் நம்பர், அதனால +16. +16 என்னோட செகண்ட் பார்ட் ஆஃப் த ஆன்ஸரா எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப இதுக்கு அடுத்து கோஷன் கன்டின்யூ ஆதா? இல்ல ரிமைண்டர். ரிமைண்டர்ல நம்ம டிவைட் பண்ணணுமா? இல்ல. ரிமைண்டர்ல அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். யூசுவலி நம்ம ரிமைண்டர்ல டிவைட் பண்ண மாட்டோம். ஸோ அதே ப்ரொசீஜர் இங்கேயும் அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? சிங்கிள் டிஜிட் தான். அதனால ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறோம். 16 இன்டு 2. 16 இன்டு 2 வந்து 32. இது பாசிட்டிவா? நெகட்டிவா? பாசிட்டிவ் 32. ஸோ -32 பிளஸ் 32 ஆட் பண்ணும்போது என்னவாயிடும்? 0 வந்துருது. ஸோ என்னோட கோஷன்ட் வந்து 12x plus 16 அண்ட் ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் 7x ஸ்கொயர் plus 5x plus 3 divided by x plus 1. இங்க என்ன எக்ஸ்பிரஷன் நம்ம டிவைட் பண்ண போறோம்? பைனோமியல் எக்ஸ்பிரஷன் எது? 7x ஸ்கொயர் plus 5x plus 3 வந்து டிவைட் பண்ண போறோம். எதால டிவைட் பண்ண போறோம்? x plus 1ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே. இங்க நம்ம டிரான்ஸ்போஸ் அண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும்? நம்மளோட நம்பரோட நெகட்டிவ் சைன் நம்ம, அதாவது சாரி, நெகட்டிவ் இல்ல, அதோட ஆப்போசிட் சைன டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப இங்க என்கிட்ட +1 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? லாஸ்ட் சம்ல வந்து -2 இருந்தது. அதனால +2 எடுத்துக்கிட்டேன். இங்க ஆனா என்கிட்ட இருக்கிறது +1 இருக்கு. +1 இருக்கிறதுனால நான் இங்க என்ன பண்ண போறேன்? நான் இங்க வந்து -1ஆ எடுத்துக்க போறேன். ஓகே. அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்றீங்க. சைன் மாத்தி சேஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஓகே. இங்க எனக்கு சிங்கிள் டிஜிட் தான் இருக்கு.
அப்ப நான் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன மட்டும் என்னோட ரிமைண்டர் பார்ட்டா எடுத்துக்கிறேன். அண்ட் முன்னாடி இருக்கிற இந்த பார்ட்ஸ் வந்து என்னோட கோஷன்ட் பார்ட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷனோட எக்ஸால இங்க வந்து பாருங்க ஸ்டார்ட்டிங் எக்ஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸால டிவைட் பண்றீங்க. ஸோ 7x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் என்ன வந்துரும்? 7x வந்துருமா? எஸ் 7x ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் வந்து 7x வந்துருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ஆன்சர் எனக்கு வந்திருக்க வேல்யூவ என்னோட டிரான்ஸ்போஸ் வேல்யூவோட நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7xயும் -1யும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7x இன்டூ -1 வந்து -7x கிடைக்கும். அத நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஆன்சர்ல எடுத்துட்டு போயிடுறேன். பிளஸ் 5x இருக்கு. அதோட -7x ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துரும்? -2x வந்துரும். இப்ப இங்க நான் என்ன பண்ணணும் எகெயின் எக்ஸால டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணி தான் நீங்க ஆன்சர் எடுக்க முடியும். டிவைட் பண்ணாம ஆன்சர் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸால டிவைட் பண்றேன். -2x டிவைடட் பை எக்ஸ் என்ன வரும்? -2. ஓகே. இப்ப என்னோட கோஷன் பார்ட் முடிஞ்சிடுச்சா? ரிமைண்டர் பார்ட் போறேனா? ரிமைண்டர் பார்ட்க்கு என்ன பண்ணணும்? வெறுமன என்னோட ஆன்சர் வேல்யூ கடைசியா வந்திருக்க வேல்யூ என்னோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அங்க குடுக்க போறேன். ஸோ -2 இன்டூ -1 சிங்கிள் டிஜிட் தான். அதனால -2 இன்டூ -1 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? +2. ஏற்கனவே அங்க +3 இருக்கு. +3 +2 வந்து +5 வந்துருது. ஓகே. இங்க டிவிஷன் வருமா? வராது. எப்பயுமே ரிமைண்டர் நீங்க குடுக்கும்போது ரிமைண்டர்ல டிவிஷன் பண்ண மாட்டீங்க. கோஷன் பார்ட்ஸ்க்கு மட்டும் தான் டிவைட் பண்ணுவீங்க. ஓகே. ஓகே. இப்ப 7x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3 டிவைடட் பை x பிளஸ் 1 வந்து கோஷன்ட் வந்து 7x மைனஸ் 2 அண்ட் ரிமைண்டர் வந்து 5. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து இதே ஒரு ட்ரைனோமியல் ஈக்குவேஷன் இல்ல ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன வந்து இன்னொரு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல அப்படிலாம் டிவைட் பண்ணும்போது எப்படி பண்ணலாங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மெயில் பண்ணுங்க. ஆர் கமெண்ட்ஸ்லயே கேளுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.